அத்தை பொண்ணோட பூப்பட்டி ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ஊர்னிபுரம்ன்ற கிராமத்துக்கு தான் நாங்கள் போயிருக்கோம். ஸோ இவள் பேர் ஹரிணி, என்னோடய பாப்பா. சின்ன வயசுலேருந்து நாங்கள் தூக்கி வளர்த்த பொண்ணு. ஸோ இன்றைக்கி அவளுக்கு வந்து ஃபங்க்ஷனு. ஸோ அழகாக அதுக்கு வந்து ஜுவல்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாஸில் வந்து இருக்கும் இல்லையா, தண்ணி ஊற்றுறதுக்காக நாங்கள் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த ஃப்ளாஸ்லாம் போட்டு வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது. ஸோ அவள் அழகாக ரெடி ஆகிட்டா. மீன்ஸ் குளிக்க ரெடி பண்ண மாட்டாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து அவள் ரெடி ஆகுறதே. இதுலேயே அவள் க்யூட்டாக பார்க்க அழகாக இருந்தா. ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவளுக்கு தண்ணி ஊற்றுற ப்ராசஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தண்ணி ஊற்றுறது எல்லாருமே வந்து ஒரு 5 பேர் 6 பேர் அப்படின்னு ஒத்தப்பட கணக்கில் தான் வந்து தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு, அங்கே வந்து எப்படின்னா கோல்டு இதெல்லாம் வந்து எடுத்து போட்டு அது மேலே வந்து அந்த தண்ணியை ஊற்றி அந்த சல்லடையில் ஊற்றி இது பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நடந்துச்சு. அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு, தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தாய்மாமா அவங்க ஒய்ஃப் அவங்க தானே குளிப்பாட்டுறது. ஸோ அந்த சடங்கு எல்லாமே முடிச்சுட்டு அவளுக்கு வந்து கடகடன்னு ரெடி பண்ணிட்டோம். ஹார்ட்லி வந்து 10 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. அதுலேயே ரெடி பண்ணிவிட்டு நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ரெடி பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக எல்லாமே சூப்பராக முடிஞ்சிச்சு. ரொம்ப கிராண்டாக எங்களோட ரீயூனியன் மாதிரி, ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி இருந்துச்சு. அழகாக எங்கள் பாட்டி வீட்டில் போயிட்டு இந்த ஃபங்க்ஷனை அழகாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமா என்ன ஏதுன்னு எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.